குவைத் பயணத்தை முடித்துக் கொண்டு நேற்றிரவு டெல்லி திரும்பினார் பிரதமர் மோடி. முன்னதாக குவைத் விமான நிலையத்தில் பிரதமரை அந்நாட்டு பிரதமர் வழியனுப்பி வைத்தார். வேலைவாய்ப்பு திருவிழா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலி பணியிடங்களுக்கு 71,000 பேர் தேர்வு. இன்று காலை நடைபெறும் நிகழ்ச்சியில் பணி நியமன ஆணைகளை வழங்கி பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடுகிறார். குடியரசு தின விழா பேரணியில் தமிழக அரசின் ஊர்திக்கு அனுமதி இல்லை என்பது வெறும் வதந்தி என தமிழக அரசின் தகவல் சரிபார்ப்பகம் மறுப்பு. மத்திய அரசுக்கு எடப்பாடி கே. பழனிசாமி கண்டனம் தெரிவித்த நிலையில் 2 ஆண்டு சுழற்சி முறையில் 2026ஆம் ஆண்டில்தான் தமிழக ஊர்தி இடம்பெறும் என்றும் விளக்கம். மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை மற்றும் நாளை மறுநாள் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் இன்று ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். வடகடலோர மாவட்டங்கள் உட்பட தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் நிலவக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வட தமிழக கடலோர பகுதிகள், ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்று வீசக்கூடும். மீனவர்களுக்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. திமுக என்றால் கத்தி கத்தி பேசும் எடப்பாடி கே. பழனிசாமி டங்ஸ்டன் மற்றும் அம்பேத்கர் விவகாரங்களில் மத்திய அரசை எதிர்த்து கீச்சு குரலிலாவது கத்தினாரா? திமுக செயற்குழு கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் கேள்வி. டங்ஸ்டன் சுரங்க அனுமதிக்கு எதிராக பாஜகவை கண்டிச்சாரா? புரட்சியாளர் அம்பேத்கரை கொச்சைப்படுத்தின ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக கீச்சு குரலாவது கத்தினாரா? திமுகவை எதிர்ப்பவர்கள் அனைவருமே எதிரியாக இருக்க தகுதியுடையவர்கள் இல்லை. ஆர்வக் கோளாறில் எதிர்ப்பவர்களின் கவன சிதறல்களுக்கு தொண்டர்கள் ஆளாகிவிடக் கூடாது என முதலமைச்சர் எச்சரிக்கை. நம்மளை எதிர்க்கிறவங்க நமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய தகுதியுடையவர்களாக இல்லை. தங்களுக்கு கவனம் கிடைக்கணும்னு ஆர்வக் கோளாறுல நம்ம எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்களோட கவனச்சிதறல்களுக்கு ஆளாகிடாதீங்க. உண்மையான எதிரிகளை வீழ்த்த உங்க ஆற்றலை செலவிடுங்க. காஞ்சிபுரத்தில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் குழந்தைகள் உள்நோயாளிகள் பிரிவில் தீ விபத்து. மின் ஒயரில் தீப்பிடித்து சுமார் 2 அடி உயரம் அளவிற்கு புகையுடன் எரிந்த நிலையில் அங்கிருந்த ஒருவர் சாதுரியமாக செயல்பட்டு மெயினை ஆஃப் செய்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. திருநெல்வேலி மாவட்டத்தில் 7 இடங்களில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக 5 இடங்களில் அகற்றம். கேரள அரசின் சிறப்பு குழுவினர் மருத்துவ கழிவுகளை அகற்றி 18 லாரிகளில் எடுத்துச் சென்றனர். கேரளாவிலிருந்து இறைச்சி கழிவுகளை ஏற்றி வந்த 3 கண்டெய்னர் லாரிகள் களியக்காவிளை சோதனைச் சாவடியில் பறிமுதல். 2 ஓட்டுநர்கள் மீது வழக்கு பதிவு செய்து களியக்காவிளை போலீசார் விசாரணை. தப்பி ஓடிய ஓட்டுநருக்கு வலை. ஹைதராபாத்தின் ஜூப்ளி ஹில்ஸ் பகுதியில் உள்ள நடிகர் அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது கல்வீசி தாக்குதல். உஸ்மானிய பல்கலைக்கழக மாணவர் அமைப்பைச் சேர்ந்த 8 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. தனக்கு எதிராக தொடர்ந்து அவதூறு பரப்பப்படும் நிலையில் ரசிகர்கள் அமைதி காக்க அல்லு அர்ஜுன் வேண்டுகோள். பதிலுக்கு பதில் வகையில் செயல்படுவதை தவிர்க்குமாறும் கோரிக்கை. நடிகர் அல்லு அர்ஜுன் வீட்டில் கல் எறிந்த சம்பவத்தை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது.
இதுபோன்று குற்றச்சம்பவங்கள் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி திட்டவட்டம். ராகுல் காந்தி தமது குடும்பத்தினரான சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, ராபர்ட் வதேரா உள்ளிட்டோருடன் டெல்லியில் பிரபல உணவகத்தில் ஞாயிறு மதியம் விருந்து. சோலே பட்டூரே உள்ளிட்ட உணவுகளை விரும்பி சாப்பிட்ட காந்தி குடும்பத்துடன் சில காங்கிரஸ் எம்பிக்களும் பங்கேற்பு. பண்ருட்டி அருகே கஞ்சா கும்பலை கண்காணிக்க மஃப்டியில் சென்ற தனிப்படை காவல் உதவி ஆய்வாளர் மீது தாக்குதல். சிறைபிடிக்கப்பட்ட காவல் அதிகாரியை பேச்சு நடத்தி மீட்டு வந்த போலீசார் தாக்குதல் நடத்திய கும்பலில் ஒருவனை பிடித்து விசாரணை. 8 மாநிலங்களில் செல்போன் டவர் கருவிகளை திருடிய கும்பலில் 5 பேர் லக்னோவில் கைது. 8 மாநில போலீசாரும் இணைந்து தேடி வரும் நிலையில் அதிரடி நடவடிக்கை. தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க கடற்கொள்ளையர்களின் அட்டூழியத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். பிரதமரும் மத்திய அரசும் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். தமிழகத்தில் ஓராண்டில் ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்து 17 பேர் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக அன்புமணி ராமதாஸ் கண்டனம். உச்சநீதிமன்றத்தில் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை பெறுவதற்கு தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். சென்னை மெரினாவில் நடைபெறும் உணவு திருவிழாவில் மாட்டிறைச்சி பரிமாறப்படவில்லை என்ற குற்றச்சாட்டிற்கு மறுப்பு. கரூர் மாவட்ட உணவு அரங்கு எண் 17இல் மாட்டிறைச்சி உணவு விற்பனை என தமிழ்நாடு அரசு தரப்பில் காணொலி வெளியிட்டு விளக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல்லில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் தாத்தா பேரணி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையில் சாண்டா வேடத்துடன் கார், பைக், சைக்கிள்களில் பரிசு பொருட்களோடு ஊர்வலம். கோயம்புத்தூர் RS புரத்தில் உற்சாகத்துடன் நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. கோலி கொண்டு விளையாடியும் பாடலுக்கு ஏற்ப நடனமாடியும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையில் உற்சாகம். சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து திடீர் ஓய்வு அறிவித்த ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு பிரதமர் மோடி கடிதம் எழுதி வாழ்த்து. வாழ்வின் இக்கட்டான தருணங்களிலும் நாட்டிற்காக விளையாடி பல வெற்றிகளில் மூத்த வீரராக முக்கிய பங்கு வகித்தீர்கள் என்றும் பாராட்டு. ஹைதராபாத்தைச் சேர்ந்த தொழிலதிபரை மணந்தார் இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து. ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் உள்ள உதய்சாகர் ஏரி அருகே பிரம்மாண்ட முறையில் திருமணம். ஷங்கர் இயக்கத்தில் ராம்சரண் இரட்டை வேடத்தில் நடித்துள்ள கேம் சேஞ்சர் என்ற தெலுங்கு படத்தின் 4வது பாடல் வெளியீடு. தெலுங்கு மட்டுமின்றி தமிழ் மற்றும் ஹிந்தியிலும் தோப் என்ற எழுத்தை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ள பாடல் யூடியூபில் ட்ரெண்டிங்.